Hello NN4E squad, welcome to Nutrition Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 10. The question number 10 is vitamins and its classification. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பார்த்தா அந்த விட்டமின் அண்ட் கிளாசிஃபிகேஷன் எஸ்ஏல எப்படி ஈஸியா ரைட் பண்றது என்னென்ன சப்டைட்டில்ங்கிறத கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் தான் பிரேக் டவுன் பண்ண போறோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா briefly explain about the vitamins and classification or water soluble vitamin, fat soluble vitamin என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன், டெஃபினிஷன், கிளாசிஃபிகேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமன். விட்டமின்ஸ்னு கேட்டாங்களே இன்ட்ரோடக்ஷன், டெஃபினிஷன், கிளாசிஃபிகேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் காமன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் நேம், கெமிக்கல் ஃபார்முலா, ஆர்டிஏ, சோர்ஸ், ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். இப்போ ஃபேட் சால்யூபிள் விட்டமின் கேட்டிருந்தாங்கன்னா விட்டமின் ஏ, டி, இகே மட்டும் நீங்க இந்த ரெக்கமெண்டேஷன்ல எழுதினா போதும். சப்போஸ் வாட்டர் சால்யூபிள் கேட்டிருந்தாங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் சியும் நீங்க ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா விட்டமின் சின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மட்டும் நீங்க ரைட் பண்ணா போதும். பட் கம்பல்சரி டெஃபினிஷன், கிளாசிஃபிகேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா விட்டமின்ஸ்க்கும் நீங்க ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வி மூவ் ஆன் இன்டு த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் விட்டமின். விட்டமின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஆர் த ஆர்கானிக் காம்பவுண்ட் ரெக்வயர்டு பை த பாடி இன் ஏ ஸ்மால் அமௌண்ட். விட்டமின்ஸ்ங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்மளோட பாடியில வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்ல வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. எதுக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நார்மல் growth, மெட்டபாலிசம் அண்ட் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெல்த். நம்மளோட ஹெல்த் மெயின்டெனன்ஸ்க்கும் நார்மல் growthக்கும் மெட்டபாலிசம்க்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. தே டு நாட் ப்ரொவைட் எனர்ஜி பட் ஹெல்ப் இன் த ப்ராசஸ் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். விட்டமின்ஸ் டைரக்டா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுல பட் கார்போஹைட்ரேட்டோட யூட்டிலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. விட்டமின்ஸை நம்ம பாடியால ஓனா கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம டயட் மூலியமா ஆர்டிஃபிஷியலாக தான் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. டிஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டிசீஸ் காஸ் பண்ணும். விட்டமின் ஓவர் ஆச்சுன்னா அது ஹைப்பர் விட்டமினோசிஸ்னு சொல்லுவாங்க. டாக்ஸிசிட்டி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். பேலன்ஸ்டு டயட்ல விட்டமினோட இன்டேக் வந்து அடிக்குவேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷனை கம்ப்ளீட் பண்றோம் ஜென்ரலா. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் இன்டு த டெஃபினிஷன் ஆஃப் விட்டமின். டெஃபினிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டெஃபினிஷன் ஈஸியா கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 2 டெஃபினிஷனாவது படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து ஃப்ரேம் பண்ணுது. விட்டமின்ஸ் ஆர் த ஆர்கானிக் காம்பவுண்ட் பிரசன்ட் இன் த மைனூட் அமௌண்ட் இன் த நேச்சுரல் ஃபுட் ஸ்டெப்ஸ். விட்டமின்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்மளோட நேச்சுரல் ஃபுட் ஸ்டெப்ல ரொம்ப மைனூட் அமௌண்ட்டா பிரசன்ட் ஆயிருக்கு. நெசசரி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் மெட்டபாலிசம் அண்ட் டிசீஸ் ப்ரிவென்ஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. விட்டமின் செகண்ட் டெஃபினிஷன், விட்டமின் ஆர் த ஆர்கானிக் காம்பவுண்ட் ரெக்வயர்ட் இன் த ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் த டயட். நார்மல் growth எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் growth, மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெஃபினிஷன், விட்டமின் ஆர் எசென்சியல் நியூட்ரிஷன் இன் த பாடி தட் cannot be synthesized by the bone, therefore it is supplied through the diet. ஜஸ்ட் இந்த 3 டெஃபினிஷனையும் சிம்பிளா தான் இருக்கும், மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் இன்டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த விட்டமின்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் விட்டமின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா 5 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் விட்டமின் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். விட்டமின் வந்து ஸ்மால் அமௌண்ட்ல தான் எடுத்துக்கணும். ஃபங்க்ஷனல் மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு எசென்சியல் நியூட்ரிஷன். சப்போஸ் விட்டமின் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசீஸ், டிசார்டர் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஹீட் அண்ட் லைட் சென்சிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் விட்டமின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹீட், லைட் அண்ட் ஆக்சிடேஷனால டெஸ்ட்ராய் ஆயிரும்னு சொல்றாங்க. நோ எனர்ஜி வேல்யூ, விட்டமின்ஸ்க்கு கேலோரிஸே கிடையாது பட் கார்போஹைட்ரேட்டோட எனர்ஜி ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸ்பெசிபிக் டெஃபிஷியன்சி, ஈச் விட்டமினும் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட் பண்றோம். ஆர்கானிக் காம்பவுண்ட், எசென்சியல் நியூட்ரியன்ட், ஹீட் அண்ட் லைட் சென்சிட்டிவிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் டெஃபிஷியன்சி டிசீஸ், நோ எனர்ஜி வேல்யூ. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் இன்டு த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் விட்டமின். இது வரலும் காமனா நீங்க எழுதணும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் விட்டமின் 2ஆ கிளாசிஃபை பண்றோம். ஃபேட் சால்யூபிள் விட்டமின் அண்ட் வாட்டர் சால்யூபிள் விட்டமின் சொல்லிட்டு ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ல விட்டமின் ஏ, டி, இ, கே. விட்டமின் ஏவோட கெமிக்கல் நேம் பாத்தீங்கன்னா ரெட்டினால். விட்டமின் டியோட கெமிக்கல் நேம் கால் கால்சிஃபரால். விட்டமின் இயோட கெமிக்கல் நேம் டோகோஃபிரால். விட்டமின் கே வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லோகுயினைன் சொல்றாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் சால்யூபிள் விட்டமின். நெக்ஸ்ட் வாட்டர் சால்யூபிள் விட்டமின் எகைன் 2ஆ கிளாசிஃபை பண்றோம். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் விட்டமின் சி. விட்டமின் சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ல B1 தைமன், B2 ரிபோஃப்ளாவின், B3 நியாசின், B5 பான்தோதனிக் ஆசிட், B6 பைரிடாக்சின், B7 பியோட்டின், அடுத்து B9 ஃபோலிக் ஆசிட், B12 கால்சிகோபாலமின்னு சொல்லிட்டு இதையும் கிளாசிஃபை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல எய்தர் ஃபேட் சால்யூபிள் விட்டமினை எலாபரேட்டா எழுதுங்கன்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா வாட்டர் சால்யூபிள் விட்டமின் எலாபரேட்டா எழுதுங்கன்னு கேட்பாங்க. இப்படி ஓவரால் எல்லா விட்டமினும் எழுதுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபேட் சால்யூபிள் விட்டமின் கேட்டாங்கன்னா டோட்டலா 4 விட்டமின் தான் இருக்கு, ADEKன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. விட்டமின் ஏ, ரெட்டினால். என்னென்ன எழுதணும் நீங்க விட்டமின்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட கெமிக்கல் நேம் எழுதணும். ரெட்டினால் தான் அதோட கெமிக்கல் நேம். இதோட ஆர்டிஏனா ரெக்கமெண்டட் டயட்ரி அலோவன்ஸ். அடல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 750 மைக்ரோகிராம், சில்ட்ரனுக்கு 400ல இருந்து 600 மைக்ரோகிராம், பிரெக்னன்ட் உமனுக்கு பாத்தீங்கன்னா 400 மைக்ரோகிராம் எழுதினா போதும். அடுத்து சோர்ஸ், விட்டமின் ஏ எதெல்லாம் மெயினா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் சோர்ஸ், மைனர் சோர்ஸ் 2ஆ கிளாசிஃபை பண்ணிக்கிறோம். மேஜர் சோர்ஸ்ல அந்த விட்டமினோட ஆக்டிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்.
கேரட், மேங்கோஸ், பட்டர், கீ, எக் யோக்கு, ஃபிஷ் லிவர் ஆயில விட்டமின் இ அதிகமா இருக்கு. ஸோ மைனர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா, பம்கின், சீஸ் அண்ட் மில்க்ல கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விட்டமின் இ எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஃபார் விஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் த எபிதீலியல் செல், ப்ரொமோஷன் ஆஃப் த growth அண்ட் இம்ப்ரூவ் இம்யூனிட்டி. இந்த 4 ஃபங்க்ஷன் மெயினாக பண்ணுது. சப்போஸ் விட்டமின் ஏ ஒரு பர்சனுக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு நைட் பிளைண்ட்னஸ், ஜெரோப்தால்மியா, பிட்டாட் ஸ்பாட் அண்ட் ரெடியூஸ்ட் growth வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்படிதான் நீங்க ஒரு விட்டமினை ரைட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி, கோல்கால்சிஃபெரால். கெமிக்கல் நேம் எக்ஸாக்ட்லி கோல்கால்சிஃபெரால். ஆர்டி வந்து பாத்தீங்கன்னா அடல்ட், சில்ட்ரன், பிரெக்னன்ட்னு 3 பிரிப்போம். அடல்ட்டுக்கு வந்து 10 மைக்ரோகிராம் ஆர் 400 இன்டர்நேஷனல் யூனிட். சில்ட்ரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மைக்ரோகிராம். பிரெக்னன்சி மதருக்கு 15 மைக்ரோகிராம். மேஜர் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி எதுல பிரசன்ட் ஆயிருக்குன்னா சன்லைட், ஃபிஷ் லிவர் ஆயில், பட்டர், எக் யோக் அண்ட் ஃபார்ட்டிஃபைட் மில்க். மைனர் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிவர், கிரீம் அண்ட் லிவர் கிரீன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2வது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் அப்சர்ப்ஷனுக்கு யூஸ் ஆகுது. பில்ட்ஸ் த போன் அண்ட் டீத் வந்து ஸ்ட்ராங்கா மேனிஃபெஸ்ட் பண்ணுது. மெயின்டைன்ஸ் த பிளட் கால்சியம் லெவல். சப்போஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரிக்கட்ஸ்ங்கிற டிசீஸ் காஸ் பண்ணுது. அடல்ட்டுக்கு வந்து ஆஸ்டியோமலேஷியா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புவர் ஹீலிங் கேப்பபிலிட்டி அண்ட் போன் பெயின் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் விட்டமின் இ, டோகோஃபெரல். கெமிக்கல் நேம் டோகோஃபெரல். ஆர்டிஏ வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 10 மைக்ரோகிராம் 10 மில்லிகிராம். அடுத்து சில்ட்ரனுக்கு 5 to 7 மில்லிகிராம். பிரெக்னன்ட் மதருக்கு 10 to 15 மில்லிகிராம். மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ஸ், சன்ஃபிளவர் ஆயில்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். மைனர் சோர்ஸ் வந்து மில்க், பட்டர் அண்ட் லிவர். மெயினான ஃபங்க்ஷன் என்ன விட்டமின் இ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆஸ் ஆன்டி ஆக்சிடென்ட், ப்ரொடெக்ட் செல் மெம்பரைன், அடுத்து பிரிவென்ட் த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆஃப் த விட்டமின் இ அண்ட் ஃபேட், சப்போர்ட்ஸ் த ஆர்பிசி. இன்கேஸ் விட்டமின் இ டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா அவங்களுக்கு மசில் வீக்னஸ், அட்டாக்சியா, ஹீமோலைட்டிக் அனிமியா, இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் கே. விட்டமின் கேவோட அனதர் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்லோகுயினைன் இல்லைன்னா குளோரோகுயினைன். இந்த விட்டமின் K1, K2, K3 இருக்கு. அதோட நேம் பாத்துக்கோங்க. ஆர்டி அடல்ட்டுக்கு வந்து 75 to 120 மைக்ரோகிராம். சில்ட்ரனுக்கு 30 மைக்ரோகிராம். பிரெக்னன்ட் மதருக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 to 120 மைக்ரோகிராம். மெயின் சோர்ஸ் எதுல, மேஜர் சோர்ஸ் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஸ்பின்னாச், ப்ரக்கோலி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மில்க், எக் யோக்கு அண்ட் பீன்ஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. மைனர் சோர்ஸ் கேபேஜ், டொமேட்டோ அண்ட் லிவர்ல வந்து விட்டமின் கே இருக்கு. விட்டமின் கேவோட மெயினான ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன், அரெஸ்ட், ப்ளீடிங் அரெஸ்ட் பண்றது, ப்ரோத்ரோம்பினை ஃபார்மேட் பண்றது, பிரிவென்ட் த ஹெமரேஜ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் த போன் மெட்டபாலிசம். இன்கேஸ் வந்து விட்டமின் கே டிஃபிஷியன்சி இருக்க பர்சன்ஸ்க்கு ப்ரொலாங்டு கிளாட்டிங் டைம், ப்ளீடிங் டெண்டன்சி, ஹெமராய்ட்ஸ் இந்த மாதிரி பிளட் டிசார்டர் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இதே உங்களுக்கு கொஸ்டின்ல ஃபேட் சாலிபிள் விட்டமின் கேட்டிருந்தாங்கன்னா இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே ஃபேட் சாலிபிள் கம்ப்ளீட். சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல வாட்டர் சாலிபிள்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்போ நம்ம பார்த்த 4 விட்டமின்ஸ் நீங்க எழுத தேவையில்ல. அப்கமிங் இப்போ நான் சொல்றேன் பாருங்க. வாட்டர் சாலிபிள் ஃபர்ஸ்ட் விட்டமின் விட்டமின் சி. கெமிக்கல் நேம் அஸ்கார்பிக் ஆசிட். ஆர்டி வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 40 மில்லிகிராம், சில்ட்ரனுக்கு 20 to 40 மில்லிகிராம். பிரெக்னன்ட் அது லாக்டேட்டிங் மதருக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 மில்லிகிராம்னு ரைட் பண்ணும். மெயின் சோர்ஸ் என்ன, மேஜர் சோர்ஸ் பாத்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆம்லா, ஆரஞ்சு, லெமன், கோவா, டொமேட்டோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் சோர்ஸ். மைனர் சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேபேஜ், பப்பாயா, பல்சஸ் அண்ட் பைனாப்பிள். எதுக்கு விட்டமின் சி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் த கொலாஜன் அண்ட் வூண்ட் ஹீலிங்காக, எய்ட்ஸ் அப்சர்ப்ஷன் ஆஃப் த அயன் அண்ட் ஃப்ரம் த இண்டஸ்டைன், ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த இம்யூனிட்டி அண்ட் பிரிவென்ட் த இன்ஃபெக்ஷன், ஆக்ட் ஆஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் மெயின்டைன் த ஹெல்த்தி கம்ஸ் அண்ட் டீத். இவ்வளவு ஃபங்க்ஷன் பண்ணுது. சப்போஸ் விட்டமின் சி வந்து கம்மியாச்சுன்னா ஸ்கர்வி, ப்ளீடிங் கம்ஸ், இந்த லூசிங் டீத் இது வரதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். அண்ட் அனீமியா, டிலைடு வூண்ட் ஹீலிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. இதான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சாலிபிளா ஃபர்ஸ்ட் விட்டமின் சி. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் இன்டு த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். பி காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் விட்டமின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் B1 தைமின். அதான் கெமிக்கல் நேம் தைமின் ஹைட்ரோகுளோரைட். அதோட RDA 1.2 mg. அடல்ட்டுக்கு, சில்ட்ரனுக்கு 0.7 இருந்து 1 mg. லாக்டேட்டிங் மதருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.2 இருந்து 2 mgன்னு சொல்றோம். மேஜர் சோர்ஸ் வந்து ஹோல் கிரைன்ஸ், பல்சஸ், நட்ஸ், மீட்ஸ் அண்ட் லிவர்ல இருக்கு. மைனர் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மில்க், எக், கிரீன் லீஃபி வெஜிடபிள். இதோட விட்டமின் B1 மெயினான ஃபங்க்ஷன் helps in the carbohydrate metabolism, maintain the normal nerve function and appetite, essential for the energy release from the food. இது விட்டமின் B1 டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா பெரி மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரலைசிஸ், எடிமா, வீக்னஸ், லாஸ் ஆஃப் appetite ஒரு சிம்டமா வரும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் விட்டமின் B2 ரிபோஃப்ளாவின். கெமிக்கல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ரிபோஃப்ளாவின். RDA அடல்ட் வந்து 1.5 mg, சைல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 mg, பிரெக்னன்ட் ஆர் லாக்டேட்டிங் மதருக்கு 2 mg தான் ரெக்கமெண்டட் சோர்ஸ். மேஜர் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மில்க், லிவர், மீட், கிரீன் லீஃபி வெஜிடபிள், எக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. மைனர் சோர்ஸ் வந்து பல்சஸ், சீரியல்ஸ் அண்ட் ஈஸ்ட். ஃபங்க்ஷன் வந்து ஆக்சிடென்ட் அண்ட் த reduction of the reaction, maintaining the healthy skin and eyes and support in the RBC formation. deficiency ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மவுத்ல வந்து கிராக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்.
சோர் த்ரோட் அதான் வந்து கிளாசைட்டிஸ், செல்லுலைசிஸ்னு சொல்றாங்க, டெர்மடைட்டிஸ். இது மூணும் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. டெர்மடைட்டிஸ்னா இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஸ்கின். நெக்ஸ்ட் வாட்டர் சால்யூபிள் விட்டமின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B3, நியாசின் ஆர் நிக்கோட்டினிக் ஆசிட்னு சொல்றாங்க. இதோட ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 mg அடல்ட், சைல்டுக்கு 10 mg அண்ட் லாக்டேட்டிங் ஆர் பிரெக்னன்சி மதருக்கு 18 mg. மேஜர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட், லிவர், கிரவுண்ட், ஈஸ்ட் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ். மைனர் சோர்ஸ் வந்து பல்சஸ், மில்க், கிரீன் லீஃபி வெஜிடபிள். இதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் இந்த கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம், சப்போர்ட்ஸ் இந்த ஹெல்த்தி ஸ்கின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கோஎன்சைம் NAD, NADH+க்குலாம் வந்து யூஸ் ஆகுது. பெலக்ரா விட்டமின் B3நாலே பெலக்ரா 3Ds பிரசன்ட் ஆயிருக்கும். டெர்மடைட்டிஸ், டயரியா அண்ட் டிமென்ஷியா, லாஸ் ஆஃப் அபிடேட் அண்ட் மென்டல் கன்ஃபியூஷன், கிளாசைட்டிஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B5, பேண்டோதெனிக் ஆசிட். இதோட கெமிக்கல் நேமும் அதே தான். ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 5 to 10 mg, சில்ட்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 mgன்னு சொல்றாங்க, பிரெக்னன்சி மதருக்கு 10 mg. மேஜர் சோர்ஸ் ஆஃப் பேண்டோதெனிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா லிவர், எக், லிவர், மீட், ஈஸ்ட் அண்ட் ஹோல் கிரைன்ஸ். மைனர் சோர்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ், மில்க் அண்ட் பீஸ்ன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து இது கோஎன்சைமா ஆக்ட் ஆகுது. சிந்தசிஸ் அண்ட் பிரேக் டவுன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ல பேண்டோதெனிக் ஆசிட் மென்ஷன் பண்ணுது. எய்ட்ஸ் ஆஸ் எனர்ஜி மெட்டபாலிசம். சப்போஸ் இந்த பேண்டோதெனிக் ஆசிட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு பர்சனுக்கு ஃபெட்டிக் இருக்கும், ஹேர் லாஸ் சிவியர் ஆகும், நம்னஸ் இந்த பர்னிங் இந்த ஃபீட் பிரசண்டா இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பி காம்ப்ளெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B6, பைரிடாக்சின். பைரிடாக்சினோட டோசேஜ் பாருங்க, அடல்ட்டுக்கு 2 mg, சில்ட்ரனுக்கு 1 mg, பிரெக்னன்சி மதருக்கு 2.5 mg. மெயின் மேஜர் சோர்ஸ் வந்து ஹோல் கிரைன்ஸ், லிவர், எக், பல்சஸ் அண்ட் மீட். மைனர் சோர்ஸ் வந்து பனானா, கார்ன், நட்ஸ் அண்ட் வெஜிடபிள். மெயினான ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் இன் அமினோ ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம், ரெக்வயர் ஃபார் ஹீமோகுளோபின் சிந்தசிஸ் அண்ட் நர்வ் ஃபங்க்ஷன் அண்ட் இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன். சப்போஸ் நம்மளுக்கு பைரிடாக்சின் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கன்வல்ஷன் வரும், ஃபிட்ஸ் வரும், இரிட்டபிலிட்டி, அனீமியா அண்ட் பெரிஃபரல் நியூரோபதி, நியூரோ டிசார்டர்ல வரதுக்கு சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட் விட்டமின் B7. B7 என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பயோட்டின். பயோட்டினோட டோஸ் ஆர்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 30 மைக்ரோகிராம், சில்ட்ரனுக்கு 20 மைக்ரோகிராம், பிரெக்னன்சி மதருக்கு 35. மெயின் சோர்ஸ் எக் யோக்கு, லிவர், சோயா பீன்ஸ், நட்ஸ் அண்ட் ஹோல் கிரைன். மைனர் சோர்ஸ் டொமேட்டோ, பனானா, காலிஃபிளவர். ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பயோட்டின் வந்து நம்மளோட அமினோ ஆசிட் அண்ட் ஃபேட்டி ஆசிட் மெட்டபாலிசம் அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த குளுக்கோஸ், ஹெல்த்தி ஸ்கின், ஹேர் அண்ட் நெயில்ஸ்க்கு யூஸ் ஆகுது. சப்போஸ் இந்த பயோட்டின் லெவல் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெர்மடைட்டிஸ், ஹேர் லாஸ் அண்ட் பாத்தீங்கன்னா நாசியா, டிப்ரெஷன், மசில் பெயின்கான பாசிபிலிட்டி அதிகம். நெக்ஸ்ட் விட்டமின் B9, ஃபோலிக் ஆசிட். அதுலயே இருக்கு, கெமிக்கல் நேம் ஃபோலிக் ஆசிட்னு எழுதினா போதும். அப்படி இல்லைன்னா ஃபெட்ராயல் குளுட்டமிக் ஆசிட்னு எழுதுங்க. அடல்ட்டுக்கு வந்து 100 மைக்ரோகிராம், பிரெக்னன்டி மதருக்கு 400 மைக்ரோகிராம், லாக்டேட்டிங் மதருக்கு 300 மைக்ரோகிராம். மேஜர் சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர், கிரீன் லீஃபி வெஜிடபிள், பீன்ஸ், எக்ஸ் அண்ட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். மைனர் சோர்ஸ் வந்து ஹோல் கிரைன்ஸ். இதான் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா DNA, RNA சிந்தசிஸ்ல மெயினான ரோல் பிளே பண்ணுது. ஹெல்ப் இந்த RBC ப்ரொடக்ஷன், பிரிவென்ட் இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட், அதாவது நியூரல் டியூப் டிஃபெக்ட்லாம் ப்ரிவென்ட் பண்ணுது. சப்போஸ் இந்த டிஃபிஷியன்சி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகலோபிளாஸ்டிக் அனிமியா, கிளாசைட்டிஸ், பெட்டிக் அண்ட் லோ பர்த் வெயிட் பேபி வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அதனாலதான் அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் வந்து பிரெக்னன்சி டைம்ல மதருக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் விட்டமின் B12, சைனோகோபாலமின்னு சொல்றாங்க, கெமிக்கல் நேம் சைனோகோபாலமின். ஆர்டி வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 1 மைக்ரோகிராம், சில்ட்ரனுக்கு வந்து 0.5 மைக்ரோகிராம், பிரெக்னன்சி அந்த லாக்டேட்டிங் மதருக்கு 1.5 மைக்ரோகிராம். இதோட சோர்ஸ் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா லிவர், ஃபிஷ், மீட், எக் அண்ட் மில்க்னு சொல்றாங்க. ஸோ மைனர் சோர்ஸ் வந்து சீஸ், ஃபார்ட்டிஃபைட் சீரல்ஸ். மெயினா எங்க ரோல் பிளே பண்ணுதுன்னா RNA, RBCயோட DNAல பிளே பண்ணுது. நர்வ் டிஷ்யூ ஹெல்த்துக்கு மெயின்டைன் பண்ணுது. அடுத்து சப்போர்ட் த மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். இன்கேஸ் டிஃபிஷியன்சி ஆச்சுன்னா பெர்சீனியஸ் அனீமியா, நம்னஸ், ஃபெட்டிக் அண்ட் நியூராலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு விட்டமின் கொஸ்டின் வந்து எஸ்ஏல கேட்டாங்க அப்படின்னா காமனா வந்து இன்ட்ரோடக்ஷன், டெஃபினிஷன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை காமனா எழுதுங்க. வாட்டர் சால்யூபிள் விட்டமின் கேட்டாங்கன்னா விட்டமின் B காம்ப்ளெக்ஸ், விட்டமின் C மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. ஃபேட் சால்யூபிள் விட்டமின் கேட்டாங்கன்னா விட்டமின் ADEK வந்து நான் சொன்ன ஃபார்மேட்ல ரைட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு விட்டமினும் ஒவ்வொரு பேஜ்ல ரைட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பேஜ் கவர் ஆகும். கிளாசிபிகேஷன் ஆஃப் விட்டமின் மட்டும் தனியா ஒரு பேஜ் எழுதுங்க. கிளாசிபிகேஷன் எழுதும் போதே விட்டமினுக்கு பக்கத்திலே கெமிக்கல் நேம் எழுதுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது நீங்க ஓனா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்களே எழுதிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் எஸ்ஏ கொஸ்டின்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.